கருத்தியல் ரீதியாக பராசக்தி ஸ்ட்ராங்கா இருக்கலாம். பட் கமர்ஷியல் ஸ்டார் என்னைக்குமே விஜய் தான். இங்க அதுல கடுகளவுல கூட சந்தேகம் கிடையாது. கமர்ஷியல் ஸ்டார் வந்து விஜய் மட்டும்தான். நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், ரஜினி படமும் விஜய் படமும் சேர்ந்து வந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு விஜய் படம் தான் ஓடும். நான் இதுதான் சொன்னேன். சந்திரமுகி படமும் சச்சின் படமும் சேர்ந்து வந்துச்சு. ரஜினி படமும் விஜய் படமும் சேர்ந்து வந்துச்சு. சென்னையில பேபி ஆல்பர்ட் நினைக்கிறேன். நீங்க வேணா கூகுள் பண்ணி பார்க்கலாம். 200 நாள் ஓடிச்சு அந்த படம். சச்சின் படம் 200 நாள் ஓடிச்சு பேபி ஆல்பர்ட்ல. அப்ப ஒரு ரஜினி எவ்வளவு பெரிய மாஸ் 2005ல சந்திரமுகி வருது. அந்த நேரத்துல தான் 2004ல கில்லி கிட்டு, திருப்பாச்சி கிட்டு, 2005ல வராரு. சச்சின் வராரு. முற்றிலும் மேற்பட்ட ஸ்டோரி. கில்லியில ஆக்ஷன் ஹீரோ, திருப்பாச்சியில ஆக்ஷன் ஹீரோ. 2005ல வந்த சச்சின்ல ஒரு ரொமான்டிக் ஹீரோ. படம் எப்படி 200 நாள் ஓடிச்சு? சோ விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கள் மனசுல நின்னுட்டாரு. அவர்கிட்ட கருத்தியல் இல்ல, அவர்கிட்ட ஆழம் இல்ல, தெளிவான சிந்தனை இல்ல, ஸ்கிரிப்டடா பேசுறாரு, 10 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாரு. எல்லா விமர்சனங்களும் உண்மைதான். விஜய் கட்சியில கொள்கை தெளிவோ எதுவுமே பெரிய அளவுல இல்ல, எல்லாமே ஓகே தான். பட் மக்கள் அவர் ஆதரிக்கும் போது அவர் ஏன் கொள்கைக்குள்ள போய் சிக்கணும்?